அனுமன் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவரது அசாத்திய பலமும் ராமபிரான் மீதான எல்லையற்ற பக்தியும் தான். சிறுவயதில் சூரியனை பழமென நினைத்து பிடிக்கச் சென்றது இந்திரனின் வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டவுடன் வாயு பகவான் கோபம் கொண்டது. பின்னர் மும்மூர்த்திகளிடம் வரம் பெற்றது என அவரது இளமைக்கால கதைகளை நாம் அறிவோம். அதேபோல் சீதையை தேடி கடல் தாண்டியது, இலங்கையை எரித்தது என ராமாயண போரில் அவரது பங்கு ஈடு இணையற்றது. இத்தனை சாதனைகளை ஒரு சாதாரண வானரத்தால் எப்படி செய்ய முடிந்தது? அனுமன் என்பவர் வெறும் வானரம் மட்டுமல்ல, அவர் சாட்சாத் பரமேஸ்வரனின் அம்சம். அவர் ஏன் எப்படி அவதரித்தார் என்பதன் பின்னணியில் சில சுவாரஸ்யமான கதைகள் உள்ளன. ஒருமுறை கைலாயத்தில் சிவபெருமான் தியானத்திலிருந்து எழுந்தபோது ராமநாமத்தை உச்சரித்தபடி வந்தார். இதை கண்டு வியந்த பார்வதி தேவி, சுவாமி, நீங்களே முக்காலமும் உணர்ந்த இறைவன், அப்படி இருக்க வேறொரு பெயரையா உச்சரிக்கிறீர்கள் என கேட். அதற்கு சிவன், தேவி, ராமன் என்பது பிரம்மம், அவர் விஷ்ணுவின் அவதாரம். பூலோகத்தில் அவர் அவதரிக்கும் போது அவருக்கு தொண்டு செய்ய நானும் அவதரிக்கப் போகிறேன் என்றார். சிவனை பிரிய மனமில்லாத பார்வதி தேவியும் உடன் வருவதாக கூற, இறுதியில் சிவபெருமான் ஒரு வானர உருவம் எடுக்க தீர்மானித்தார். ஏன் வானர உருவம்? எஜமானனை விட சேவகன் ஒருபடி அடக்கமாக இருக்க வேண்டும் என்பது தர்மம். மனிதனாக பிறந்தால் அது தர்ம சங்கடங்களை உருவாக்கும் என்பதால் எளிய தேவைகளை கொண்ட ராமருக்கு சேவை செய்ய உகந்த வானர உருவத்தை தேர்ந்தெடுத்தார் சிவன். பார்வதி தேவி அந்த வானரத்தின் வாளாகத்தான் இருக்க போவதாக கூறி சிவனுடன் இணைந்தார். அனுமனின் வாள் அதிக பலத்துடனும் அழகாகவும் இருப்பதன் ரகசியம் இதுதான். ராவணன் சிவபெருமானின் பரம பக்தன். அவன் தனது 10 தலைகளையும் ஒவ்வொன்றாக வெட்டி யாகத்தில் அர்ப்பணித்து 10 ருத்ரர்களை திருப்திப்படுத்தினான். ஆனால் 11வது ருத்ரன் திருப்தி அடையவில்லை. அந்த 11வது ருத்ர அம்சம்தான் ராவணனின் அழிவுக்கு காரணமாக அனுமனாக அவதரித்தது. அனுமனின் அவதாரம் என்பது 3 வெவ்வேறு நிகழ்வுகளின் சங்கமம். 1. விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த போது சிவனின் ஆத்ம சக்தி ஒரு விதையாக உருப்பெற்றது. அந்த சக்தியை சப்த ரிஷிகள் பாதுகாத்து வாயு பகவானிடம் ஒப்படைத்தனர். 2. ஜாலந்திரன் என்ற அசுரனை வதம் செய்ய உதவிய வாயு பகவானுக்கு உன் மகனாக நான் பிறப்பேன் என சிவன் வாக்கு கொடுத்திருந்தார். 3வது அஞ்சனை என்ற தேவமாதை இந்திரன் சாபத்தால் வானரமாக்கினான். அவளுக்கு அருள்பாலிக்க நினைத்த சிவன் அவள் வயிற்றில் தான் மகனாக பிறப்பதாக வரம் தந்தார். இறுதியாக அஞ்சனை தவம் செய்து கொண்டிருந்த போது வாயு பகவான் சிவனின் அந்த மகா சக்தியை அஞ்சனையின் காது வழியாக அவளது கருப்பையில் சேர்த்தார். இதனால் தான் அனுமனை சங்கர சுவன், சிவனின் அம்சம், கேசரி நந்தன், கேசரியின் வளர்ப்பு மகன், அஞ்சனி புத்திரன், அஞ்சனையின் மகன் மற்றும் வாயு புத்திரன் என பல பெயர்களால் அழைக்கிறோம். விஷ்ணுவின் அம்சமான ராமரும் சிவனின் அம்சமான அனுமனும் இணைந்த இந்த தெய்வீக கூட்டணி அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியது.